நீட்டினுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தயாரிக்கிறது அதுவும் வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான் செய்யுது, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளால. அப்போ அதை முறைப்படுத்துறதுக்கு அவங்க நேரடியாக பண்ணலாம்ல. இனி உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இதை பண்ணட்டு அப்படின்னா இந்தியாவின் சுரண்டல் கல்வி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் இன்றைக்கி தேசிய நுழைவுத் தேர்வு நீட் என்கின்ற தேசிய நுழைவுத் தேர்வு சிபிஎஸ்சி இது மாதிரியான அந்த கல்வியில் இருக்கக்கூடிய வினாத்தாள் கசிவு, கல்வியில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாணவர்களோடு மாணவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மை பிரச்சனையை உள்வாங்கி மத்திய அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலம், உத்தரகாண்ட் 2 மாநிலங்களில் மாணவர்களுடைய பிரச்சனையை மாணவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மத்திய அரசு அந்த கல்வி முறையில் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறது என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாணவர்களோடு இணைந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி சமத்துவம், சமூக நீதி, அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சுயாட்சி, இதற்கு எதிரான ஒரு கல்வி திட்டம்தான் இன்றைக்கி அந்த நீட் நுழைவுத் தேர்வு. 2016 வந்து இந்த தேசிய நுழைவுத் தேர்வை வந்து இங்கே கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாம் வந்து கடுமையாக எதிர்த்தார்கள். எதற்கு எதிர்த்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கி பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அதை வந்து இந்த கல்வி முறையை பயில முடியும். ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு கல்வி முறை இருக்குது. அதாவது 10ஆம் வகுப்பு வந்து அரசு எக்ஸாம், அதாவது அரசு எக்ஸாம் எழுதி தான் நம்ம வெற்றி பெற்று தான் அடுத்தது 11th 12th படிக்கணும். 12லேயும் வந்து அரசு தேர்வு. அப்போ 12ல் வந்து அரசு தேர்வு முறை நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம 2016க்கு முன்னால் வந்து நம்முடைய மருத்துவ கல்விக்கெல்லாம் வந்து அவங்க படித்து அந்த மார்க் மூலம் வந்து மருத்துவ கல்வியெல்லாம் வந்து அந்த தேர்ச்சியை வந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து 2016க்கு பிறகு அந்த நீட்டுன்னுள்ள முறையை கொண்டு வந்தனால இன்றைக்கி மாணவர்களும் அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 2016 பிறகு தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட 37 பேர் வந்து இந்த நீட்டுனால நுழைவுத் தேர்வுனால இன்றைக்கி தற்கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த நீட்டுன்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி வந்து ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடியது. இன்றைக்கி வந்து தனியார் பயிற்சி மையம் வந்து பல கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் அவங்க வந்து இவ்வளோ ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து அவங்க வந்து வெற்றி பெற்று வரணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கல்வி இன்றைக்கி வந்து திரும்ப மாநில பட்டியலுக்கு வரணுன்னா எல்லா மாநில மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது பொதுப்பட்டியல் இருக்குது. அதனால் மாநில பட்டியலுக்கு திருப்பியும் வரணும். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது படித்த மாணவர்கள், அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. சமத்துவமும் சமநீதியும் சுயாட்சி முறையில் அது இருக்கணும்னா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி விரும்புகிறாரு. அதனால் இது ஒரு நாடு தழுவிய மாணவர்களோடு இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதனால் வரக்கூடிய காலத்தில் இதை உடனடியாக இந்த நீட்டு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதை வந்து இதில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகள் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் என்னதான் இருந்தாலும், உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை இருந்தாலும் கூட நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை வந்து வேல்யூ பண்ணுறது, இதனுடைய அந்த வினாத்தாள் ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் அவங்க ஒருவேளை ஒரு நிகர்நிலையாக சொன்னால் கூட அது முழுக்க மத்திய அரசினுடைய கல்வியினுடைய அந்த கட்டுப்பாடு. இப்போது நம்முடைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அது வருது. அந்த முறையும் அது சரியானது கிடையாது. அதனால் எங்களை பொறுத்தவரையில் உடனடியாக மத்திய கல்வித்துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். இதுக்கு வந்து உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை.
இல்லை இப்போது கவர்னர் உரையில் கூட இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். கவர்னர் உரையில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீட்டு தேர்வு முறை கிராமப்புற மக்களுக்கு எதிரானது, இதை எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்னு தான் அதை எதிரான நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்கள்லேயும் ஏகே ராஜன் என்கின்ற ஒரு ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜிக தலைமையில் ஒரு இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சாங்க. சட்டமன்றத்தில் கூட பல்வேறு தீர்மானங்கள் இதற்கு எதிராக ஏற்றினாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுடைய நலனை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம், சமூக நீதி, சமத்துவத்தை பாதுகாப்பது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை. இல்லை அது இப்போது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர் இன்னைக்கு கூட பத்திரிகையில் சொல்லியிருக்காரு, அது நீட்டுக்கு எதிரான போராட்டம், அதுக்கு ஆதரவு தெரிவித்து தான் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே நிலைப்பாடு தான் இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலையாகவும் இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன். இல்லை அதாவது இப்போது கல்வி முறை என்பது இப்போ 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு இன்னைக்கு நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க. நீட்டு தேர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 720 மார்க்கு டோட்டல் மார்க். 720க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு உள்ளதை ஒரு விதி வச்சுருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி பிஜி எக்ஸாம், அதாவது இதுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னா கடந்த காலங்களில் 0 விழுக்காடு இருந்தால் போதும், அதுக்கு எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படியும் நீட்டில் மார்க் பேசிஸில் தான் நீங்கள் தேர்வு பண்ணுறீங்கன்னா, இப்போ 720 மார்க்குக்கு பிசிக்கு 177 கட் ஆஃப். அப்போ 177 கட் ஆஃப்னா பிஜிக்கு என்ன வச்சுருக்கீங்க, 0 லெவலில் தான் வச்சுருக்கீங்க. எலிஜிபிள் ஆனாலே போதும், எக்ஸாம் நீங்கள் ஆமாம் பரீட்சை எழுதிட்டா போதும், நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த நடைமுறை நீங்கள் ஏற்கனவே ஆமாம், அப்போ எதுக்கு டெஸ்ட்டு, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மெரிட் பேசிஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு மெரிட் பேஸ்னால் 720 மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அடுத்தது அதில் குறைஞ்சி எத்தனை பேர் இருக்குது, அந்த வழியில் தானே நீங்கள் வரணும். அதுக்கு அவசியம் இல்லையே, இப்போ இந்த கட் ஆஃப் கூட அவசியம் இல்லையே. அப்போ இந்த தேர்வு முறை என்ன எதுக்காக இந்த தேர்வு முறை, இவ்வளோ கோடி ரூபா நீங்கள் கல்விக்காக ஒதுக்கக்கூடிய, அது நீட்டுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய தொகை இன்றைக்கி 22 லட்சம் நீட்டில் தேர்வாளர்களுக்கு கிட்டத்தட்ட 1,36,00,000 கோடி செலவு பண்ணாங்க. அது நீங்கள் மத்திய அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடு இணையாக இந்த அமௌண்ட் வருது. அப்படி வரக்கூடிய டைமில் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி இவ்வளோ பண்ணும்போது அது மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய கல்வி கட்டணத்தை அந்த பண்ண முடியாது. அதுவும் இன்னைக்கு தனியார் கல்வி நீங்கள் முதல்ல 2016 வெறும் 18,000 ரூபா இருந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த கோச்சிங் சென்டர் வாங்குறாங்க. அப்போ முழுக்க ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த டெஸ்ட்டே எதுக்கு? அதனால தான் இந்த தேசிய நுழைவுத் தேர்வு வேண்டான்னு உள்ளது எங்களுடைய தலைவருடைய, எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அது உங்களை மாதிரிப்பட்டவங்க நீங்கள் தான் எங்களை ப்ரமோட் பண்ணணும். அதாவது நீங்கள் நேற்று டேராடூனில் ராகுல் காந்திக்கு கூடிய கூட்டத்தை, நீங்கள் கூடிய இளைஞர்களை நீங்கள் எந்த தொலைக்காட்சியாவது காமிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு 200 பேர் ஜந்தர் மந்தரில் இருந்தால் அதை 24/7 காமிக்கிறீங்க. நேற்று அவருக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடியிருக்காங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. ஆனால் ஊடகங்கள் திட்டமிட்டு காங்கிரஸை முடக்கிறதுக்கு வேறு சில ஊடகங்கள், எல்லாரையும் சொல்லலை, அதனால தான் நீங்கள் வீரியம் இல்லைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைய வீரியம் இருக்குது. அதை தேர்தலில் பார்க்கலாம். எங்க இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டேராடூன் அந்த நிகழ்ச்சியையும் அதுக்கு முன்னால் அவர் எங்கே போயிட்டு வந்தார், எங்கள் கோட்டாக்கு போனார், ராஜஸ்தானில் கோட்டாக்கு போனார், எல்லாம் போனார்.
அங்கே வந்து அந்த எழுச்சி யாராவது வந்து காமிச்சிருக்கீங்களா? நான் இன்னொன்று சார், அதாவது நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய நடவடிக்கைகள், அவங்க செய்து வருகிற பணி, இது எதையுமே வந்து மீடியா வந்து கவர் பண்ணுறது இல்லை. சமூக ஊடகங்களில் தான் இன்றைக்கி வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதன் மூலமாக தான் தொடர்பு கொள்ள வேண்டியது. பாஜகவினுடைய ஃபெயிலியரை வந்து நீங்கள் யாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ அது வந்து அது அனதர் இஷ்யூ. இன்னைக்கு இந்த இஷ்யூ மட்டும் பேசுவோம். இல்லை, அதாவது இப்போ நீட்டே வேண்டான்னு உள்ளதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை இல்லை பில் பாஸ் பண்ணி இல்லை அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. இது மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி போராடிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 2016 90 தடவை இந்த கசிவு ஏற்பட்டிருக்கு. சின்ன சின்ன, அதாவது சின்ன சின்ன கசிவுன்னா 150க்கு மேலே 180 தடவை இது மாதிரி கசிவு ஏற்பட்டிருக்கு. ஏன் வந்து இந்த கசிவு ஏற்படாமல் இதை முறைப்படுத்தி ஒரு மத்திய அரசு வந்து அந்த கல்வித்துறை செய்யலாம் இல்லை, ஏன் செய்யலை? இன்றைக்கி வந்து நீட்டினுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தயாரிக்கிறது, அதுவும் வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான் செய்யுது, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளால. அப்போ அதை முறைப்படுத்துறதுக்கு அவங்க நேரடியாக பண்ணலாம்ல. இனி உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இதை பண்ணட்டு அப்படின்னா கேஸ் முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் அதாவது இது வந்து தலைவர்கள் வந்து நல்ல மாதிரி யோசித்து பார்லிமெண்ட்டில் அதுக்கான முடிவை எடுப்பாங்க. தாவேகாவுடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு முறை அல்ல 2-3 முறை முதலமைச்சர் வந்து பல்வேறு ஸ்டாண்டில் வந்து கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. கவர்னர் அட்ரஸ் வந்து இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு வந்து நாங்கள் எகெயின்ஸ்ட், நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டோம். மாநில உரிமைகளை எக்காலம் ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பாலிசி வந்து 2 லாங்குவேஜ் தான், நாட் 3 லாங்குவேஜ். அப்போ தேசிய எஜுகேஷன் பாலிசி வந்து 3 லாங்குவேஜ் சொல்லுது. நாங்கள் we stand by 2 language சொல்லப்படி இதோட அவர் என்ன தினசரி இதே சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதிர்கட்சி, நாங்கள் அரசியல் கட்சி இதை பேசிட்டு இருக்கிறோம். சிஎம் has declared his stand, கவர்மெண்ட் has declared his stand. எதில் வந்து அவர் டைல்யூட் ஆயிருக்காரு? தமிழ்நாடு தான், தமிழகம் தமிழ்நாடு எல்லாமே ஒன்று தானே. தமிழ்நாடு தான் சொன்னாங்கன்னா இதில் ஒரு பெரிய வித்தியாசமாக இல்லையே. இப்போ தமிழக வெற்றி கழகம், வெற்றி தமிழகம், இதுதான் வந்து வெற்றி தமிழகம்னு உள்ளது. ஒரு லாங் டேர்ம், அதாவது தொலைநோக்கு பார்வையோட 5 வருஷத்தினுடைய திட்டங்களாக வந்து வெற்றி தமிழகம் உள்ள தலைப்பில் வச்ச வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம், இதுதான் அதனுடைய கான்செப்ட். அதில் தான் வந்து அதுக்கு கீழே வந்து எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. எந்தெந்த துறைகளில் எவ்வளோ திட்டங்கள், அறம் பொருள் இன்பம் என்கிற 3 தலைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, நிச்சயமாக வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் மதிப்பிற்குரிய எங்களுடைய மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும்.
அரசு பள்ளிகள் அந்த கிராமங்கள்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றுறதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கும்? அதுதான் ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதாவது சமத்துவம் சமநீதி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். கல்வி என்பது வந்து ஒரு உயர்ந்த வர்க்கத்துக்கு மட்டுமே உள்ளதில்லை, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. அதை தான் அவர் முன்னெடுத்து இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப தனியார் பள்ளிகளை நீங்க என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் வந்தோடனே செய்வோம். அதெல்லாம் எங்கள் ஆட்சி வந்த பிறகு, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆன பிறகு நல்ல முடிவு வரும். பொதுவான பாடத்திட்டம்